இன்று கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வரும் சூழலில் தற்போது நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலா, விவரங்கள். சுரஞ்சினி, கனமழை எச்சரிக்கை மற்றும் தொடர் கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே மழை தொடர்ச்சியாக விட்டு பெய்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பின்படி தற்பொழுது இந்த விடுமுறை அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை நகர் பகுதி, அதாவது நாகை தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் 8.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள சூழல்ல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. நாகையில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை, கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்ற அறிவிப்பும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி. நாகை மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நாமக்கல் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, நாமக்கல்லில் மழை நிலவரம் என்ன? தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? வணக்கம் சிவரஞ்சனி. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படவில்லை, கல்லூரிகளுக்கும் அதே போல் நேற்று விடுமுறை விடப்படவில்லை. குறிப்பாக நேற்று மாலை முதல் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு, பரமத்திவேலூர், கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் மிதமான மழை விட்டு பெய்தது. அதே போல் நேற்று மாலை முதல் இரவு முழுவதும் தொடர்ந்து விட்டு மழை பெய்து வந்த சூழ்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் இன்று பள்ளிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவித்து அறிவித்துள்ளார். அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மழை பெய்ய சூழ்நிலையில் மழை வெள்ளம் தேங்காத இருக்கிறதால் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையை நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று பள்ளிகளுக்கு மட்டும் ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவிக்குமார்.